இவளுக்கு டெய்லியும் சொல்லணும் ஓரமா படு ஓரமா படுன்னு. நடுவ வந்து என்னை ஓரத்துல தள்ளிடுறா. ஆகி மாதிரியே இருக்காளே, இடுப்ப பார்த்தே உதைக்கிறா. ஏ சப்பமிக்கி, ஓரமா தள்ளிப்படு. என்னமோ உலகத்தை சுத்தி வர மாதிரி பெட்டிலேயே சுத்திரியே. மணி 4 ஆகுது, நம்ம வேலைய பார்ப்போம். ஏமா இந்தாத்தா, சப்பமுக்கி சப்பமுக்கி, என்னைக்காவது சீக்கிரமா காலையில எந்திரிச்சு படிச்சிருக்கியா? நல்லா இழுத்து போத்திக்கிட்டு 7 மணி வரைக்கும் தூங்குற. கேட்டா 7 மணி வரைக்கும் தூங்குனாதான் மூளை வளரும்னு சொல்ற. ஏன் உங்க ஆயி மூளை வளராமையா உன்னைய பெத்து போட்டா? கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி தான் போகுது. பெத்து போட்டு போயிடுறாளுங்க என் பாவத்தை வாங்க. ஒரு நாளைக்கு சொன்ன அறிவு இருக்காது. இதுங்கள்ட்ட கத்திக்கிட்டே இருந்தா கத்திக்கிட்டே தான் கிடக்கணும். நம்ம வேலையை போய் பார்ப்போம். கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தாலே வெடிஞ்சு போயிரும். பாதி வேலை கெட்டு போயிரும். இவ்வளோ பாத்திரம் கிடக்குது. திங்கிற தட்டை கழுவி வச்சா இதுங்களுக்கெல்லாம் என்ன? ஒருத்தி இருக்கான்னு அப்படியே போட்டுறது. அதுவும் கழுவுற தண்ணிய கூட ஊத்துறது கிடையாது. காலத்துக்கும் கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி போகுது. என் பாவத்தை வாங்குதுங்களே. பாத்திரத்தை கழுவுவேனா இல்லை உலைய வைப்பனா? 7 மணிக்குள்ள ரெடி ஆகலைன்னா போச்சு. எல்லாம் லவா லவா லவான்னு கத்துறது. என்னத்தை செஞ்சா இன்னும் செய்யலையான்னு. இல்லைன்னா சாப்பிடாம அப்படியே போயிடுறது. ஏத்தா சப்பமுக்கி, சப்பமுக்கி, ஏதுரா சீக்கிரம் எந்திரிச்சா வேலை செய்ய சொல்லிடுவான்னு 7 மணி வரைக்கும் தூங்குற. ஒரு குணம் வந்தா செய்யற, இல்லைன்னா செய்ய மாட்டிக்கிற. அம்மாச்சி கஷ்டப்படுறாளே, கொஞ்சம் ஒத்தாசையா இருப்போம்னு நினைச்சா என்ன? நாளைக்கு போறவன் வீட்டுல இப்படியே தூங்கு. என்னடி புள்ள வளர்த்துருக்க லட்சணம்னு என்ன தான் கேட்பாங்க. ஐயோ நேரம் ஆச்சு, ஒலை வேற வைக்கணும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசியை போட்டுருவோம். ஏத்தா சப்பமிக்கி, அரிசி கழுவி வச்சிருக்கேன், உலையில போட்டுரு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏ பக்கல புக்கல பிக்கல பிக்கல வச்சுக்கவா வச்சுக்கவா. ஏண்டி சப்பமிக்கி, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் உலையில அரிசியை போடுங்க. இங்க கூட்டிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்ப கத்துற? பொறுமையா சொன்னாதான் என்ன? நான் அரிசி போடாதத நீ பாத்தியா? நீ பார்க்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஒன்னு சொல்லிடக்கூடாது உங்களை. ஏன் போட்டம்மாச்சி நீ பொறுமையா சொன்ன? ஏன் நீ பொறுமையா சொன்ன? ப்ரெஷரை ஏத்தாத சப்பமிக்கி, பெரிய வயசானா அப்படி இப்படிதான் இருக்கும். ஏன் நீங்க பொறுமையா போனா உங்க கிரீட இறங்கிருமா? நீ ப்ரெஷர் ஏத்துறியா நான் ப்ரெஷர் ஏத்துறேனா? உன்ட்டெல்லாம் பேசி சமாளிக்கவே முடியாது. என்னை கொண்டு புட்டாதான் நீ நிம்மதியா இருப்பீங்க எல்லாம். உனக்கு வேலை செய்யறேன் பாரு, சும்மா டென்ஷன் ஏத்திக்கிட்டு. ஒன்னு சொல்லிடக்கூடாது உங்களை. நான் இருக்க மட்டும் உங்களுக்கு வடிச்சு கொட்டுறேன். நான் செத்து போயிட்டேனா அப்புறம் தெரியும் முடி. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. பாப்பா பால் வேணுமா? அம்மாச்சி பால்காரு, இன்னைக்கு பால் வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கிறேண்ணா. தம்பி ரோட்டுக்கு போனா அப்படியே டீ வாங்கிட்டு வந்துட்டான். சரிம்மா. பால் வேணான்னா வேணான்னு சொல்லு. அவர் உங்ககிட்ட ஏன் வாங்கலன்னு கேட்டாரா? கோலத்தை அப்புறம் போட்டா என்ன? கோலத்தை போட்டு முடிச்சிட்ட, இப்ப குளிக்க போயிடுவ. காய்கறியெல்லாம் அப்படியே கிடக்குது. அரிஞ்சு கொடுத்தாதானே உனக்கு நேரத்துக்கு நான் சமைச்சு கொடுக்க முடியும். அப்புறம் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவ. ஏன் இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கலாம்? என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பிள்ளைகளை வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே? அம்மா நீ போமா, காலையிலே எனக்கு ப்ரெஷர் ஏற்ற வேண்டாம். நான் கேட்டது தப்பு. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன். பிள்ளைகளை சொல்லிட்டா என்கிட்ட வருவியே. கீரை கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, கீரை அரைக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை. கீரைக்காரம்மா என்ன கீரை இருக்கு? முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இருக்கு. கட்டு 40 ரூபாமா முருங்கைக்கீரை, மற்றதெல்லாம் 25. கட்டு சின்னதா இருக்கு, இதை போய் 40 ரூபான்னு சொல்ற? நானா 40 ரூபான்னு விற்கிறேன், மார்க்கெட்ல அப்படி விற்கிறேன். எனக்கு இந்த தூக்கிட்டு வர கூலி வேண்டாமா? ஒரு 30 ரூபான்னு போட்டுக்க கூடாதா? மார்க்கெட்லயே 35 ரூபாய்க்குன்னு தான் விற்கிறான். எனக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்க கூடாதா? இப்பதான் ஒரு ஆளு வண்டியில 30 ரூபான்னு கூவிக்கிட்டு போனா. சரி நீ கொண்டுட்டு வருவேன்னு தான் உன்கிட்ட வாங்கலான்னு நீ அநியாய வேலை சொல்ற. அவங்கிட்டயே வாங்கிக்கோ, என்கிட்ட 40 ரூபா தான். பிடிச்சா வாங்கு, இல்லைன்னா வாங்காத. சரி ஒரு கட்டு கீரை கொடு, நாளைக்கு காசை வாங்கிக்கோ.
அதானே பார்த்தேன். சிரிக்கிற வேணாமா? எங்க நேரம் இருக்கு கீரை ஆய? ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒன்று வேலைக்கு அனுப்பணும். அதுக்கே நேரம் சரியா போயிடுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மத்தியானம் வாக்கில் கீரை ஆயணும். எல்லா வீட்டுலையும் அப்படிதான் இருக்கு. என் பிள்ளைங்க என்னை விட்டுருச்சு. இந்த கீரையை வைத்து தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி ஆயா, வரேன். 4 தெருவுக்கு போனாதான் விற்க முடியும். சரிமோ, மறந்துடாம நாளைக்கு காசை வாங்கிக்கோ. சரி ஆயா, இந்த கூடையை தூக்கி விட்டுரு. வரேம்மா. சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை. அம்மாச்சி, சோறு போடுமாச்சி. தட்டில் போட்டு வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துக்கோ. அம்மா 5 நிமிஷம் தான் இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? அதெல்லாம் ரெடி ஆயிருச்சு. நீ என்ன குளிக்கிற இடத்துல போய் சாப்பிட போறியா? குளிச்சுட்டு வாடா. நிறைய எடுத்து சாப்பிட்டாதான் என்ன, அப்படியே சோத்தை பார்த்துக்கிட்டே இருப்ப. நான் எப்படியும் சாப்பிட்றேன், உனக்கு என்ன? எம்மா டிப்பனை கட்டினியா இல்லையா? நேராச்சுமா. டேய், நிம்மதியா சாமியை கும்பிட்டு வாடா. பாடா படுத்தாதடா. நேராச்சுன்னா சீக்கிரம் கிளம்பி வர்றது அந்த நேரத்துக்கே வந்தாதானே. ஏம்மா இன்னைக்கு எலுஞ்சம்பளம் சோறு தானா? இதை விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? டெய்லி கீரை வித்துக்கிட்டு வரான். அதுல ஏதாச்சும் கீரையை வாங்கி செஞ்சு கொடுத்தாதான் என்ன? 4:30 எந்திரிச்சே என்னால் இதை தான் செய்ய முடியுது. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்வேன். பக்கனே ஆக்கி போடணும்னா வீட்டில் எதுவும் இருக்குதா? வாங்கிட்டு வந்து கொடுத்தாதானே என்னால் செய்ய முடியும். வாங்கிட்டு வந்தா மட்டும் உடனே செஞ்சிருவ. எல்லாம் வீணா போய் குப்பையில தூக்கி எறிகிற. கொஞ்சம் பேசாம சாப்பிடு. எனக்கு டிஃபன் கட்டாத, நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. இதுக்கு தான் நான் 4 மணிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேனா? எம்மாச்சி, எனக்கு நேராச்சு. 8 மணிக்குள்ள அங்கே இருக்கணும். அஸ்வினுக்கு கால் பண்ணி என்னை ஸ்கூலில் வந்து விட சொல்லு. வண்டியை தூக்கிட்டு போயிடுறான். 8 மணி ஆனால் அவளை ஸ்கூலில் விடணும்னு ஒரு நாளைக்கு சொன்ன அறிவில்ல. ஒரு நாளைய பார்த்தாப்புல டெய்லியும் சொல்லணுமா, போய் ஸ்கூலில் விடணும். உடம்பு ரணமாக இருக்கு. டெய்லியும் அந்த செல்விக்கிட்டேயே ஊசி போட்டு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஊசி போட்ட இடம் வேற வீங்கிக்குது, அதுக்கு ஒரு ஊசி போடுறதா இருக்குது. என்னாச்சு? இன்னும் காணாமாச்சி. ஃபோன் பண்ணுமாச்சி. லேட்டாக போனால் ஸ்கூலில் அடிப்பானுங்கம்மாச்சி. ஒரு நாளைக்காச்சு நடந்து போனா என்ன? ஏன் ஒவ்வொருத்தரையா கெஞ்சிக்கிட்டே கிடக்குற? ஏண்டி சப்பமிக்கு, சின்ன மாமா எங்க? அவர் காட்டுக்கு போயிருக்காரு. 7 மணி நேரமாவா? ஐயோ, நானே இதா இருக்கேன், நீ ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கா தெரியும்? டேய், இன்னைக்கு ஒரு நாள் அவளை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போயிரு. எங்கெங்க போய் ஸ்கூல்ல விடுறது? எனக்கு அதுக்குள்ள நேரம் ஆயிரும். அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போறதுக்குள்ள உனக்கு நேரம் ஆயிருப்பா. இவ்வளோ நேரம் இங்கே நிக்கிறிய, அப்போ உனக்கு நேரம் ஆகலையா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பாவம் புண்ணியம் பார்த்து அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிரு. உனக்கு நடந்து போனா என்ன? உன்னையோட சின்ன பிள்ளையெல்லாம் நடந்து தானே போகுது. அவளையா இப்ப திட்டிக்கிட்டு இருக்க? உன்னால விட முடிஞ்சிச்சுன்னா விடு, இல்லைன்னா விடு. வந்து தொலை. வரமாச்சி. ஏ அப்பா, இதுகளை கிளப்பி விடுறதுக்குள்ள என் பாவம் பறி போயிருதே. கொஞ்சம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்வோம். வீடியோவை பாக்குறீங்க, சந்தோஷம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல.